உடுத்திக் கொண்ட என்னுயிர் தமிழே உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழை உன்னை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள் தான். உன்னை பற்றி பேச உன்னையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். 5 நிமிஷத்துல உட்காந்துருவேன். எனக்காக ஒரே கை மட்டும் தட்டுங்க. அதுக்கப்புறம் இடையில கை தட்டலாம் கேட்க மாட்டேன். என்னவா வயிற்றுக்கு சரியில்லையா? வயிற்றுக்கு சரியில்லைன்னா என்னத்துக்கு இங்க வந்து குந்தி நிக்கிறீங்க? போக வேண்டியதானே கம்மாய் பக்கம். ஆலயம் மூஞ்சி சைசிங்க 3 நல்லா இஞ்சி தின்ன கோரன் மாதிரி வந்தீங்க உட்காந்து. அந்த காலம் நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் பின்னாடி மானிட்டர் மட்டும் கொஞ்சம் வால்யூம் லைட்டா மானிட்டர் கிடைச்சா பாருங்கண்ணே. இல்ல என்ஜிஓ கோல்டு கிடைச்சா கூட எது கிடைக்குதோ. ஏன்னா கடை அடிச்சிருப்பாங்கல்ல, அதனால இருக்கிறதானே வைக்க முடியும். சும்மா அந்த காலம் நல்லா இருந்துச்சு, அந்த காலம் நல்லா இருந்துச்சு, அந்த காலம் நல்லா இருந்தா அந்த காலத்தோடய போய் சேர வேண்டியதானே 3 பேரும். என்னத்துக்கு வந்து இங்க உட்காந்துக்கிறீங்க? நல்லா பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் பர்சனாலிட்டி. வாயத்து வந்தா முனிசிபாலிட்டி பூவுமே பொப்ளிக்கும். இல்ல அந்த முனிசிபாலிட்டி பூவும்னா கரெக்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது தவறு. கொஞ்சம் பர்சனாலிட்டின்னு சொன்னேன். அது கூட சொல்ல கூடாதா? பொறாமையா இருக்கு. நம்ம டீமை பார்த்து அவங்க 3 பேருக்குமே 3 குடும்ப குத்து விளக்குகள் உட்கார்ந்துருக்கோம். ஒரு குத்துவிளக்கு மட்டும் திரி பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்கு பாரு. 5 திரி மொத்தமா எரிஞ்சு பேர் அழகிகள் உட்கார்ந்துருக்கோம். அந்த ஆயா ஒண்ணு தலையில அடிச்சுக்குது. இப்ப என்ன பிரச்சனை? அந்த காலமா இந்த காலமா அவ்வளவுதானே. ஒரு ஜுஜுப்பி கேள்வி. என்ன கேள்வி? ஜுஜுப்பி. உங்களுக்கு அந்த கடைசி வார்த்தை மட்டும் தான், அந்த எழுத்து மட்டும் தான் ஞாபகம். நமக்கு அவ்வளவா படிப்பு கிடையாது. அதனால நான் உங்களை பார்த்து கேக்குறேன். நல்லா கேளுங்கம்மா. சூப்பரான நடுவர் நீங்க. அழகான நடுவர் நீங்க. அம்சமான நடுவர் நீங்க. மனசார சொல்றேன். எந்த மேடையிலயும் சொல்லாத விஷயம் சொல்றேன். உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காகவே சொல்றேன். 1000 பேரை கூட எதிர்த்து வாழலாம், ஆனா ஒருத்தனை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரே உதாரணம் நீங்க மட்டும்தான். கை தட்டுங்க. இது மனசார வந்த உண்மை. உங்களை பார்த்து கேக்குறேங்க. நீங்க அந்த கால நடுவரா இந்த கால நடுவராங்க? நான் பட்டிமன்ற நடுவர்மா. இங்க பாருங்க. என்ன இப்ப வரேன். நீங்க அந்த கால வாத்தியாரா இந்த கால வாத்தியாரா? நான் காலேஜ் வாத்தியார்மா. நம்ம சிரிக்க கூடாது, அவுட் ஆகிட்டு இருக்கோம். சரி ஓகே, ஃபைனலா வரேன். இதுல மாட்டிக்குவீங்க கன்ஃபார்ம். நீங்க அந்த கால புருஷனா இந்த கால புருஷனா? நான் என் பொண்டாட்டிக்கு தான் புரியும். இப்ப எதுக்கு இப்ப நீங்க கை தட்டு? அதுக்கு 3 பேரா தட்டுறாலே ஏன் தட்டுன்னு எடுத்து வரையம்மா. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கேன் அவ்வளவு நேரம். வாழைப்பழத்தையும் நீ எடுத்துக்க, ஆப்பிளும் எடுத்துக்க சொல்றேன். அப்படின்னா நீங்க சொல்றாங்க. இல்ல எப்பேற்பட்ட காலத்துல இன்னைக்கு எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா. கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. ஆம்பளைக்கே தெரியாம குழந்தை பிறகுது. பொம்பளைங்க செஞ்சீங்க புதுவ நடக்குது. தப்பு மட்டும் வச்சுட்டா போதும். நீ தப்புதெல்லாம் செஞ்சாலும் நியாயம். செய்யும் பூமியை முடியும். இதை பார்க்க பார்க்க மனுஷ கொண்ட பக்தி குறையுது. இதை கேட்க வந்த சாமி கூட ஆச்சரியுது. மகா கணபதி, மகா கணபதி. எப்பேற்பட்ட கஷ்டப்படுற காலத்துல நாங்க வாழ்ந்துட்டு அந்த காலம் நல்ல காலம்னு பேச வர்றோமே. உங்க வாயில எல்லாம் வசம்ப வச்சு தேய்க்க உருப்பிடுவீங்களா? விளங்குவீங்களா? நல்லா இருப்பீங்களா? நீங்க என்ன நீ காலையில பைப்படியில வர்ற மாதிரி வர்ற அப்படி கிளம்பி? அவ்வளவு கோவம் வருதுங்க. எனக்குலாம் வீட்டுல சுதந்திரமே கிடையாது நடுவர்களே. உங்களுக்கு சத்தியமா கல்யாணமாகி ஜஸ்ட் 6 மாசம் தான் ஆகுது. என் மாமியார் அவ்வளவு பேச்சு பேசுதேனே. உங்களையா? ஆமாங்க. மேக்கப் போடுறா, மேடையில போய் பேசுறா, நைட்டுக்கு போறா, காலையில வரா, சம்பாதிக்கிறேன்ற திமிரிவ ஆட்டம் அடங்கல. 6 மாசமா நீ மாமியார வச்சிருக்கியான்னா? நான் எல்லாம் ஒரு கொள்கையோட போனேன். போற வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். 6 மாசத்துல அம்மிய கட் பண்ணிட்டேன். மம்மிய ஒண்ணும் பண்ணல. எதுவும் ஒண்ணும் கூடாதாயா? போய் தொலைது. 40,000 ரூபாய் பென்ஷன் வாங்குது, அதுக்காக வச்சிருக்கேன். இந்த 1000 ரூபாய் ரேஷன் கடையில வாங்கி தந்துருச்சுல, நான் அது ரொம்ப முக்கியம் தான். என் பொண்டாட்டிகள்ல இந்த ரேஷன் கார்டு 1 மாசமா காணாக்கா. நேத்து பாக்குறேன் சும்மா கிடக்கு டிவிக்கிட்ட. இனிமே அதை வச்சு அவன் காசு கொடுப்பான். இல்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிக்கல் இந்த காலத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சிக்கல் இருக்கு ஜெய்சங்கர் சார்.
என்ன விளையாட்டா? என் வீட்டுக்காரல அவ்வளவு பேச்சு பேசுறாரு. என்ன மேடையில ஆம்பளைங்களை எதிர்த்து பேசுறேன், எதுக்கா சார் பேசுறேன்? பேச்சே உங்களுக்கு பேச்சே வராது. பேச்சனா போதும். எவ்வளவு அடக்க ஒடுக்கமா பேசிட்டு இருக்கேன் நானு. யாரையாவது நான் எதிர்த்து பேசியிருக்கேன் இது வரைக்கும்? அவர்லாம் சொல்றாரு, இத பாரு இதே மாதிரி பேசிட்டு இருந்தா எனக்கு லைஃப்ல இன்னொரு சாய்ஸ் இருக்கு. பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கு 2 பொண்டாட்டி, நீ வேணான்னு உன்னை விட்டுட்டு வேற வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் மேடையிலே இவ்வளவு அடக்கொடமா பேசுறேன். வீட்டுல ரொம்ப அடக்கொடக்கமா சொன்னேன். பாஞ்சாலி கேள்விப்பட்டிருக்கேன், 5 புருஷன் எனக்கு 4 சாய்ஸ் இருக்குன்னு. சிரிப்பு என்னக்கா வகுத்தறிச்சல போய் இப்படி சொல்லுது, அதுக்கு போய் சிரிக்கிறியா? சரி விடுங்க. ஏங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரணுங்க. அந்த காலத்துல என்ன பண்ணீங்க? அக்கா சொன்ன மாதிரி சோத்துல சாப்பாடு செஞ்சு வச்சா 1008 பிரச்சனை. யாராவது பொண்டாட்டியை புகழ்ந்திருக்கீங்களா? ஜேசிபி மண்ணவாரேட்டு கொட்டிக்கிற மாதிரி நல்லா கொட்டிக்கிட்டு இதுல ஏன் உப்பு இல்ல, இது ஏன் காரம் கூட இருக்கு, எத்தனை பிரச்சனை பண்ணீங்க அந்த காலத்துல. ஆமா, இந்த காலத்துல எல்லாமே ஈக்குவலுங்க. இந்த காலத்துல நீங்க சமைக்கிறே கிடையாது. அந்த காலத்துல சமைச்சா உப்பு இல்ல உரப்புலன்னு சண்டை வந்துச்சு. ஒருவேளை ஆர்டர் போட்டு ஹோட்டல்ல வாங்கிக்கிறீல, ஒருவேளை சமைச்சு அது போர் அடிச்சதுன்னா ஆர்டர் போட்டு அந்த ஹோட்டல் சாப்பாடே பிடிக்காம போயிடுச்சுன்னா வாரத்துல இல்ல மாசத்துல ஒரு நாள் சமைப்போம்ல சாதனா, மாசத்துல ஒரு நாள் நல்லா சமைப்பேன். ஆமா, நான் கேஸ் ஆன் பண்ணா என் வீட்டுக்காரர் சமைச்சு வைக்கிறது எல்லாமே ஈக்குவல் தான். நான் கேஸ் மட்டும் ஆன் பண்ணுவேன், என் வீட்டுக்காரர் ரொம்ப ஈஸியா சாதம் வடிச்சிருவாரு. ஏங்க நான் கஷ்டப்பட்டு காயெல்லாம் கட் பண்ணுவேங்க, அவர் ரொம்ப ஈஸியா சாம்பார் வச்சிடறாருங்க. நான் கஷ்டப்பட்டு துணி எல்லாம் கொண்டு போய் போறேங்க, அவர் ரொம்ப ஈஸியா துவைச்சிடறாருங்க. நீனும் கஷ்டப்பட்டு திறந்துட்டீங்கன்னா பளிச்சுன்னு இழுத்துருவாரு அவரு 2 ரவுண்டா. அதை மட்டும் விட மாட்டீங்க. பரவாயில்ல. ஆனா சத்தியமாங்க அவர் ரொம்ப ஈஸியா சமைக்கிறது நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன் பாருங்க, அதனாலதான் இப்படியே இருக்கேன். ஜெலிசில குடிக்கணும். எல்லாமே ஈக்குவல். அந்த காலம் மாதிரி அடிமை வாழ்க்கை எல்லாம் கிடையாது. வாடி போடின்னு பேசினா வாடா போடா, என்ன தப்பு இருக்கு? டீனா என்ன? டீனா ஆண்கள் ஏன் நம்மள எங்களை பார்த்து கூப்பிடுறாங்க? கட்டின பொண்டாட்டி பார்த்து இந்தாடி வாடி ஏன் கூப்பிடுறாங்க? அப்படின்னு சொல்லி சொல்றது பொதுவா கிராமங்கள்ல வேறது. எத்தனை தடவைங்க ஏந்தாடி டீ எடுத்துட்டு வாடி, இந்தாடி பைக் சாவி மறந்து எடுத்துட்டு வாடி, ஏய் செல்போன் எடுத்துட்டு வாடி, டவல் எடுத்துட்டு வாடி. எத்தனை தடவை டி? என்னைக்காவது ஒரு நிமிஷம் ஒரு நொடி நாளா என்னை மாதிரி பெண்கள்லாம் இந்தாடா காபி. இதுக்குதான் மானிட்டு இருக்கு சவுண்ட் நீங்க வச்சு காதுல புளி இருந்ததுனே போட வடங்கற இடையில அந்த மாதிரி என்னென்ன சாந்திரமா அண்ணே என்னனே உங்களை மாதிரி இருந்தானே அட இப்படிதான் விளங்குதுங்க. போகும்போது விளங்காது, எல்லாமே விளங்கிடுவ நீங்க. அது போய் பாவனி நல்லா இருக்கட்டுமா வளர்த்தடிச்சா. அந்த காலத்துல நாங்க பொண்டாட்டி புருஷன்டா டி அப்படி கூப்பிடலாம் பிரச்சனை. இப்ப அப்படி இல்ல. அந்த காலத்துல இப்படி தான் இருந்தோமா, நாதா பிராணநாதா அத்தா மாதிரி இருக்கலாம். நீங்கள் வரும் வரை நான் காத்திருக்கவா? யோசிச்சு பாருங்களேன். அது அங்க வடாரம்பத்தில் நீங்க இருந்துகிட்டு நீங்கள் வரும் வரை நான் உணவருந்தாமல் காத்திருக்கவா? அத்தான் இதோ வந்து விடுகிறேன், உனக்காகத்தான் நான் வாழ்ந்து பேசுங்கள் எத்தான். ஐயோ ஏண்டா 12 மணி ஆரம்பிச்சு விடிய காலம் வரைக்கும் பேசுங்க தானே குடும்பம் எப்படி அவனுங்க தூங்கிடணும்னு சொல்ல வந்த தம்பி விஜாகிட்ட. நீ சிரிக்காத, வேற ஏதாவது நினைச்சு பிள்ளைங்க பொண்டாட்டி இப்படிலாம் வர்ணிக்கலாமா? என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறாங்க. ஆளையும் மோகர கடையும் பருத்தி எடுத்துட்டு போனே உருப்பிடுவியா நீ? அந்த பாட்டுலாம் இங்க பேசணும். அது புது பாட்டு இல்லம்மா, பழைய பாட்டுமா. நீதாம்மா டாபிக் ஏத்த பாப்பா. அது பேசுற எல்லாமே சரி. அப்படி சொன்னாதான் சீக்கிரமா முடிக்க நம்ம ஊருக்கு போலாம், இல்லாட்டி சண்டைக்கு வரும். 2 மினிட்ஸ்ல உட்கார்ந்துவேன். இன்னைக்கு வர்ணிக்கிறாங்க. கடலை மிட்டாய் மாதிரி இருக்கு, தேன் மிட்டாய் மாதிரி இருக்கு. அப்படி கவிஞர்லாம் அப்படி எடுக்கறாங்க. ஆனா லைட்டா எக்கோவிங்க. எங்க வாப்பு நீ ஏன் கரிக்கல்ல நீ ஏன் தோஞ்சல நீ ஏன் ஜனனி கல்ல மிட்டாய் கலரு தேன் மிட்டாய் வந்தது பக்கத்துல வந்தது வந்துடுச்சு பவரே கட்டவல்ல தோசை மேலதான் ஆசை ஏ போல ரெண்டு நீ கொத்தி பேச வாப்பு நீ ஏன் கரிக்கல்ல நீ ஏன் தோஞ்சல நீ ஏன் ஜனனி கல்ல மிட்டாய் கலரு தேன் மிட்டாய் வந்தது பக்கத்துல வந்தது வந்துடுச்சு பவரே கட்டவல்ல தோசை மேலதான் ஆசை ஏ போல ரெண்டு நீ கொத்தி பேச. என்ன பாட்டு? தமிழா? தமிழ்னா இல்ல எங்க கர்நாடக எங்க பாட்டு. ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல ஃபாஸ்டா போயிரணும். அதை விட்டுட்டு மாசிலா பருத்தி எடுக்க ஏன்னா வகுத்தடிச்சல அப்படி
நல்ல பாட்டுமா. அது தமிழ் தானே இப்ப பாடினது நீங்க? சென்னை தமிழ். கவாப்பு நீ, தோஞ்சல் நீ, கவாப், சிக்கன் கவாப், ஸ்ப்ரிங் ரோல், யா அந்த சிக்கன் முக்கா. இங்க பாருங்க, சும்மா இந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் குறை சொல்லிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. புத்தகம் சும்மா தான் இருக்கு, படிச்சவன் தான் ஆட்டம் போடுறான். சரக்கு சும்மா தான் இருக்கு, குடிச்சவன் தான் ஆட்டம் போடுறான். பணம் சும்மா தான் இருக்கு, தூக்கிட்டு போறவன் தான் ஆட்டம் போடுறான். பணம் கூட சும்மா தான் இருக்கு, வச்சிருக்கவன் தான் ஆட்டம் போடுறான். இந்த காலத்து பசங்க எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க, அந்த காலத்து ஆளுங்க தான் ஓவரா ஆட்டம். நான் சொல்றேன் இந்த மேடையில, 17 நம்பி 17 வயசு பையனை நம்பி பாகிஸ்தான் கூட போகலாம், 20 வயசு பையனை நம்பி இங்கிலாந்துக்கு கூட போலாம், 60 நம்பி அடுத்த வீட்டுக்கு போக முடியல, 70 நம்பி எடுத்த வீட்டுக்கு போக முடியல. இன்னைக்கு நிலைமையில நாடு ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த காலத்து ஆளுங்க வந்து உக்காந்துக்கிட்டு சும்மா அந்த காலத்துல நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்னன்னு தெரியல, பாவம் என்னமா அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அந்த காலத்துல பாரதி கேட்டாருங்க, பாரதியார் கேட்டாரு, நம்ம பாரதியார் என்ன நீ ஏதாவது ஒரு நிமிஷம் சேர்ப்பாங்களா ஆளாக்குற மாதிரி. அந்த காலத்துல ஒரு பாரதி சொன்னாருன்னா மகாகவி பாரதியார் சொன்னார், பெண்ணே நீ விளையாட வீதி கிடைத்தாலும் வீட்டுக்குள்ளே உன்னை பூட்டிக் கொண்டு விறகுடித்து அடுப்பெரித்தாய், சாம்பலானது விறகு மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் தான் சொன்னார். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் நாங்க 4 பேர் வீட்டுக்குள்ள இருந்தா எங்க வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீடே இருக்காது. எப்படி இருக்கு? வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆச்சா. எப்படி நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா வீடு வரங்க? அதனாலதானே நீங்க இங்க வந்துட்டீங்க. நல்ல கதைகள் பாரதிக்கு தெரிஞ்சுதாமா சொல்லியிருக்காரு. அவர்னா முன்னாடி வரத முன்னாடியே சொல்லியிருக்காரு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நாசா நிறுவனம் இருக்குல்ல, அமெரிக்க நாசா நிறுவனம் 2019ல 10ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு போட்டித் தேர்வு வச்சாங்க. அமெரிக்க நாசா நிறுவனம் கே ஃபார் குருன்னு ஒரு போட்டித் தேர்வு வச்சாங்க. ரொம்ப பெரிய அமெரிக்கால இருக்கிற பிள்ளை பத்தி எல்லாம் நான் பேசல. உங்க ஊருக்கு பக்கத்துல ஆதனக்கோட்டையில ஜெயலட்சுமின்ற ஒரு பொண்ணு 4000 பேர்ல ஒரே ஒரு ஆளா செலக்ட் ஆனா. நல்லா கை தட்டுங்க அந்த பொண்ணுக்காக. 1.69 லட்சம் செலவாகும். நீ செலக்ட் ஆயிட்ட, நாசாவை சுத்தி பாக்குறதுக்கு நாங்க கூட்டிட்டு போயிடுவோம், அங்க தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் நீ தான் செலவு பண்ணணும் அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க. 1.69 லட்சம் என்கிட்ட காசு இல்ல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு இந்த வந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னால மிஸ் பண்ண முடியாதுன்னு ஊர்ல இருக்கிற நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர்த்தையும் காசு கேட்டாங்க. புதுக்கோட்டையை சார்ந்த அத்தனை பேருமே அந்த பொண்ணுக்காக காசு கொடுத்தாங்க. நம்ம ஊர்ல இருந்து போயிருக்க, நீ பெருமைப்படணும் போட்டான்னு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு தெரியுமா சேர்ந்துச்சு? 8.97 லட்சம் சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு ஒரு 3000 கம்மியா சேர்ந்துச்சு. வேற ஒரு பிள்ளையா இருந்தா, வெண்மணி சிந்து வந்தா என்ன பண்ணிருந்திருப்போம்? நல்லா வாங்கி தின்னுட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பேன். இல்ல அந்த நாசாவுக்கு ஹனிமூன் போயிருப்பேன். எல்லாம் இல்ல டிராக்டர் லோனை ஃபோர்க்ளோஸ் பண்ணிருக்கோம், முன்னாடி அடைச்சிருக்கோம் கடனை. வெறும் 8 வயது மட்டுமே படிக்கக்கூடிய அந்த ஜெயலட்சுமி என்ன தெரியுமா பண்ணா? என் ஊர்ல இருக்க 40 குடும்பங்களுக்கு கழிவறை வசதி இல்ல, நான் கழிவறை கட்டி கொடுக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னாலே. இன்னைக்கு தலைமுறை அப்படி வளர்ந்துருக்குதுங்க. உங்களை மாதிரி சுயநலவாதிகளா நாங்க கிடையாதுங்க. அந்த காலத்துலதான் எனக்குன்னு வீடு எனக்குன்னு நிலம், அந்த காலம் பேசுறீங்களே. நான் இப்ப கேக்குறேன், 60-70 வயசுல அண்ணன் தம்பிங்க இன்னைக்கு இருக்கீங்கல்ல, என் தம்பி கேட்டான்னு நான் 1/2 காணி நிலத்தை ஃப்ரீயா கொடுத்தேன்னு சொல்ற 4 அண்ணன் மேடைக்கு வாங்க பாப்போம். கொன்னே விடுவோம் உன்னை. நீ தம்பிக்கு சாக்லேட் கூட தர மாட்டேன். இல்ல யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையில நாடு ஓடிக்கிட்டு இருக்கு. பெண்கள் சாதிச்சிட்டு இருக்கோங்க. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தாலும் கிடையாதே. உலகத்தின் வழி என்ன வந்தால் என்ன கண்முன்னே, பிரசவத்தின் வழியை தாங்க பிறந்த கிழக்கே. எழுந்து வா உயர்ந்து வா, அன்னை தங்கை மனைவி என்று நீ நடித்த வியலை உங்கள் பாதைக்குள் பற்றி வந்த தீயை அணைக்கும். நீ பாயம் என்று துணிந்து செல்ல. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனிடமே உன்னை வணங்குவேன். நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துவேன். ஒரு முறை தலை குனி, வெற்று சிங்க முகமாக பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சம், உன்னை பெற்றேன் உனக்கே நீ செய்த கூட்டமாக நான் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு என்பதை மட்டும் சொல்லி நிறைவாக, இன்னைக்கு இந்த சமூகத்துல எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறாங்க சார். அப்படி அல்வா கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி
வாழ்க்கையில ஜெயிச்சு வர்றதுதான் இந்த கால தலைமுறைன்றதோட சொல்லி முடிக்கிறேன். எப்படி தெரியுமா அல்வா கொடுக்குறாங்க? வாக்காளர் அனைவருக்கும் வாக்குறுதி அல்வா. ஆட்சிக்கு வந்து புட்டா 5 வருஷம் அல்வா. பெத்த புள்ள சத்தம் போட்டா வாயில் ரப்பர் முதல் அல்வா. வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது வாய்க்கரிசி லாஸ்ட் அல்வா. பேரழகி நீதான்னு உன் காதலுக்கு நீ கொடுப்ப அல்வா. உன்னை விட நல்ல ஆள் கிடைச்சா அவ உனக்கே கொடுப்பாடா அல்வா. பசிக்காத பிள்ளையாருக்கு படைக்கிறாங்க பால் அல்வா. பசியாலும் குழந்தைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா. இங்கு சர்க்கரை நோய் தான் அதிகமடா. காரணம் அல்வா கொடுக்கிற தேசமடா. இந்த அல்வா கொடுக்கிற தேசத்துல கூட உங்களை மாதிரி மூட நம்பிக்கையோட இந்த குரு பெயர்ச்சி வந்துருச்சு. மேஷம் லாபசனி, கும்பம் விரயசனி, அந்த மாதிரிலாம் நாங்க இல்ல. சனி பெயர்ச்சி வந்துருச்சு, ஐயோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் நாங்க கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ உங்க வாழ்க்கையை தீர்மானிக்காது. விடாமுயற்சி மட்டும்தான் உங்க வாழ்க்கையை வெற்றி பெற செய்யும்ன்றத சொல்லிட்டு, எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த கால வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கைன்னு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை யங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து, இதுக்கப்புறம் வர எல்லா பட்டிமன்றங்களுமே உங்களுக்கே வரும் என்பதை மட்டும் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அதில் நம்ம இருப்போம். அது எப்படி இல்லாம இருப்போம்? தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அவர்களே நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு தான் லலிதா நான் சொன்னதை கேட்டோம். மிகச்சிறந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நம்மன்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் விநாயகர் முருகன் கருப்பர் ஆலய குடமுழுக்கு விழாவினை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எங்கும் இல்லாத வகையில் பல அதிசயங்களோடும் இந்த குடமுழுக்கு விழாவினை நடாத்தி முடித்திருக்கக்கூடிய விழா குழுவினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. உள்ளூர் மாடு விலை போச்சா என்னன்னு நாளைக்கு சொல்லுங்க, இல்ல அடுத்த வாரம் மாட்டு சந்தையில கூட சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சது பெரிய கம்பராமாயணம், இதிகாசம், இலக்கியம் அதெல்லாம் தெரியும். நமக்கு நான் அதுல போறதுல விருப்பம் இல்லை. மக்கள் மொழி, மக்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம உழைச்சு கலைச்சவங்க மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம பேசியிருக்கோம். இந்த பட்டிமன்றம் ஓரளவு வெற்றி பெற்றதாக நானா நினைச்சுக்கிறேன். நம்ம ஏதோ மகமாய் புண்ணியத்தில் நல்லா பண்ணிட்டோம்டான்னு. காரணம் நான் நல்லா பேசினேன், இவங்க நல்லா பேசினாங்க, இசைக்கலைஞர்கள், ஆடியோ, கேமரா, இதெல்லாம் இல்லை காரணம். நாங்கள் எல்லாம் நல்லா பேசணும்னா, ஆனால் அதற்கு காரணம் கொட்டும் பணியிலும் தாய் தமிழை ரசிப்பதற்காக நீங்க உட்கார்ந்து கேட்டீங்க, அதனால பட்டிமன்றம் ஜெயிச்சிச்சு. அவ்வளவுதான் சார். உலகத்தின் எந்த மூலையிலும் பட்டிமன்றம் கிடையாது, எந்த மொழியிலையும் பட்டிமன்றம் கிடையாது. இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்கன்னா என்ன காரணம்? ஒண்ணும் இல்லை, ஏதோ வந்துட்டாங்க காசு கொடுத்துட்டோமே பாவம் அப்படின்னா இருக்கீங்க. கிடையாது. உங்களையும் எங்களையும் இணைத்தது உயர்தனி செம்மொழியின் தாய்மொழியாகிய மொழி, தமிழ் மொழிக்கு கிடைத்த அங்கீகாரம். வேற எதுவும் கிடையாது. ஆந்திரால, மலையாளத்துல, ஹிந்தியில ஏப்கே காமே கி அப்னா கி பட்டி அப்படின்னா கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கேயும் நம்ம மட்டும்தான், இங்க பட்டிமன்றத்துல மட்டும்தாங்க. எந்த முதலீடும் இல்லை சார். சும்மா வாய வச்சு சம்பாதிக்கிறோம். எப்படி? நடுவர் அவர்களே நன்றி வணக்கம்னா 4,500. அதுல சில பேர் 5.25 ஒரு பத்திரிகையில பார்த்து நடிகைன்னு போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு? ஆமா நல்லா நடிக்கும், அதனால ஆமாம்மா பார்த்தேன், நேற்று பார்த்தேன். நான் 5 பாயிண்ட் குறைஞ்சு வாங்குறது இல்லை. இப்ப இந்த மார்கழி கொஞ்சம் ஆரம்பி யோசிச்சுட்டு இருக்காதா? என்னம்மா நீ தான் 5,000 கேட்பீங்க. இல்லைன்னு சும்மா நீங்க 1,500 செலவு காசு நான் வர்றேன், ரொம்ப சிரமமா. அப்ப மொழி, இந்த வளர்ச்சி எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ நிகழ்ச்சிகள், ஆடல், பாடல், ஆர்கெஸ்ட்ரா, கிராமிய நிகழ்ச்சி இருக்கும் போது பட்டிமன்றத்தை தொடர்ந்து தமிழை வளர்க்கக்கூடிய நம்பம்பட்டியை மீண்டும் ஒரு முறை வணங்கி தமிழர் பண்பாட்டை போற்றிய காலம் வயல்வெளி காலமா, வாட்ஸ்அப் காலமா, அந்த காலமா, இந்த காலமா, அவ்வளவுதான் விஷயம். அந்த காலம் நல்லா அருமையா 3 பேரும் பேசினாங்க. இந்த காலத்துக்கும் தங்கச்சி கடைசியா வந்து அருமையா நல்லா பேசினாங்க. நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலத்துல எல்லாமே இருக்கு. என்ன இல்லை சொல்லி முடிச்சாங்க. ஜெயலட்சுமி நம்ம ஊரு இங்க இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஜெயலட்சுமியோட பேர் அங்க இருக்குங்க. வளர்ச்சி இல்லையா? காரணம் என்ன? இன்னைக்கு காலம் வாட்ஸ்அப் காலம் நவீனத்தை வளர்த்திருக்கா இல்லையாங்க? அதையும் நம்ம பார்க்கணும்ல. நம்ம எல்லாரும் அவங்க சொன்னாங்க நிலால போய் சொல்றோம், நிலாவுக்கு போயிட்டா இங்க இருந்து சந்திராயன் 2ல போய் லேண்டர் இறங்குச்சு, விக்ரம் லேண்டர். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம இப்ப போயிடுச்சு டிவியில பார்த்தோம், கைதட்டினா பேப்பர்ல அது கிடையாதுங்க. சந்திராயன் விக்ரம் லேண்டர் போய் அங்க இறங்கிருச்சு. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருள், ஒரு பொருள் கூட எந்த நாட்டுடையும் கடன் வாங்காம, இரவல் வாங்காம இந்திய தயாரிப்பை பயன்படுத்தி இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச விண்கலம் தான் போயிருக்கு மேல. நம்மகிட்ட இருக்குங்க.
நம்ம ஊர்ல சொல்றோம், இங்க நம்ம ஊர்ல யதார்த்தத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நிறைய எழுதிட்டு வந்தேன், நல்லா சொல்லணும் இருக்கட்டும், அடுத்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுல சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும்ல. எல்லாம் நம்ம பக்கத்துல நல்ல சமையல் கலைஞர்கள்லாம் இருப்பாங்க, குறிப்பா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல. அதிகபட்சமா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், சமயக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், கொத்தனாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அப்புறம் சமயக்காரனுக்கு பொண்ணு கொடுக்காம கல்யாணத்துல போய் திங்கிறாங்க, அண்ணே நல்ல எலும்பா நல்லியா பார்த்து வைங்கலண்ணே, அது எதுல இருந்து இதுல இருந்தா வந்து, அது எங்க இருந்து திங்கிறான்டா. சமயக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன், இவனுக்கு பொண்ணு, அப்புறம் எவனுக்கு தான் பொண்ணு கொடுப்ப நீனே வச்சுக்க பத்திரமா கனரா பேங்க்ல வை. மாதம்பட்டி ரெங்கராஜுங்கிற ஒரு தமிழன் நாளைக்கு மிகப்பெரிய குடமுழுக்கு விழா, இன்னைக்கு நம்மம்பட்டி குடமுழுக்கு விழா வாழ்க்கையில நீங்க மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய குடமுழுக்கு விழா நாளைக்கு அங்க ராமர் கோயில்ல நடக்குது. அதுக்கு முதல் நாள் இங்க நம்மம்பட்டி நடத்தி முடிச்சிருக்கிய. அங்க நடக்கிற ராமர் கோயில் நடக்கிற ஒரு பகுதியில தென்னிந்திய உணவுகளை சமைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இங்க இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போயிருக்கான். நீங்க நினைக்கிறது அதே சமயக்கார். அப்ப இன்றைய தலைமுறை ஏதோ ஒரு விஷயத்துல வளர்ந்துட்டு தாங்க இருக்கு. ரேடியோல நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, காதை வச்சு ரேடியோல கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, தானான தானானே தானே நேரம் வேற ஒண்ணும் இல்ல, அருமையா போட்டார்ல. இது எல்லாரும் 35-40 வருஷத்துக்கு முன்னாடி காது விட்டு ரேடியோல கேட்டிருப்பீங்க. ஆடுதுறை இதை ஊடு பயிராக உளுந்து போடலாம், அவரை போடலாம், துவரை போடலாம், இதை நமக்கு அறிவிக்கிறார் ஆடுதுறை லாங் ஷெட் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லி ரேடியோல சொல்லுவாங்க ஒரு காலத்துல. இது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, நாளைக்கு மழை வரும், 3 மணி நேரத்துல மழை இருக்கு, இன்னும் 2 மணி நேரம் மட்டும் மழை பெய்யும்னு அறிவியல் வளர்ச்சி, இன்றைய கணினியுடைய வளர்ச்சி இன்றைய யுகத்தை நிறைய மாத்திருச்சுல்ல. அதுக்காக பாருங்க, நீங்க ஒண்ணும் இல்லம்மா, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நானு. இந்த பொங்கல்மா மெட்ராஸ்ல நம்ம ஊர்ல பசங்களே சென்னையிலாம் போய் கோயம்புத்தூர்ல வேலை வைப்பான். உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு அவங்க மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி 1.5 நாள் பயணப்பட்டு வந்தவன் 15 மணி நேரம் பஸ்ஸில் நின்றுகிட்டு வந்தவனா புதுக்கோட்டில் இருக்காங்க. எங்க கிராமத்துல ஒரு பையன் புதுக்கோட்டில இருந்து 5 கிலோமீட்டர்ல என் சொந்த ஊரு. எங்க பொங்கல் விழா, பொங்கல் அன்னைக்கு காலையில 10 மணி தான் வந்து, ஏன்டா நான் பஸ் இல்ல நின்றுகிட்டு வந்தேன், எதுக்குடா வந்த, வரணும்ல. இங்க வந்து அங்க உரி அடிக்கிறது, இதை அடிச்சு பிளாஸ்டிக் டப்பா கொடுக்குற வாங்கி கை தட்டுறது, அதுல இல்ல விஷயம். எங்க போய் இறந்தாலும் சரி என் தாய்மண் சென்றுதான் நான் இருக்கணும்னு இன்றைய இளைஞன் புத்திசாலித்தனமாவும் இருக்கா, தன் தாய் மீது பற்று கொண்டு இருக்கானுங்க. இதான பண்பாடு, நம்ம தமிழர் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம குடும்பம் அவ்வளவுதான், இந்த மைசெட்டு, இந்த கோயில், இதுதான். வேற என்ன பண்பாடு நம்மள்ட்ட உள்ளதுதான். இப்ப உள்ள இன்றைய தலைமுறைனா என்ன தெரியுமா பாக்குறான், அடுத்தவன் என்ன பண்றான்னு ஒருத்தன் பாக்கல, அடுத்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அடுத்தவன் என்ன பண்ணி, இதுல ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஊருக்குள்ள. இப்போ அந்த காலத்து ஆளு பண்றது. இப்ப உள்ள தலைமுறை அடுத்தவன் என்ன செய்கிறான் என்று பார்க்க தயாராக இல்லை. அடுத்ததாக என்ன செய்யலாம், நம் வாழ்க்கையில் வெற்றி பெற அடுத்ததாக என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப இன்னைக்கு தலைமுறை நல்லா தானே இருக்கு அப்படின்னு நம்ம தீர்ப்பு சொல்லிட்டோம்னா ஏற்கனவே பாய உதவிட்டாங்க. அப்ப அப்படி இல்லைங்க. அந்த காலத்துல என்னங்க, இந்த காலத்துல எல்லாம் இருக்கு, உண்மை இல்லை. அந்த காலத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லணும். இப்ப சகோதரி பேசும்போது யாரோ சொன்னாங்க, சாதனா பேசும்போது, நான் அந்த காலத்துல கிளவியெல்லாம் ஜாக்கெட் போடாம கூட வந்தாங்க, உண்மைதான். ஒரே விஷயத்தை வச்சு சொல்லிடுறாங்க, தீர்ப்பு ஒண்ணும் இல்லை. ஏன் தமிழர் பண்பாடு வயல்வெளியில் இருந்ததா வாட்ஸ்அப்பில் இருந்ததாங்கிறதுக்கு இன்னைக்கு தலைப்பு வச்சோம்னா, கம்மாக்கரை ஊருக்கு நடுவுல ஊரணி இருக்கு, குளம் இருக்கும், கிளம்பி போய் குளிச்சு துவைச்சு முடிச்சு தூக்கி வச்சுக்கிட்டு, அது வயசானதோ இல்ல சின்ன பிள்ளைகளோ யாரோ எடுத்து வந்தாலும் வீடு வரைக்கும் பத்திரமா போய் சேர்ந்து, சார் ஒரு கரையில லேடிஸ் குளிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு அடுத்த கரையில ஆம்பளையார் குளிப்பாங்க, குளத்துல, ஊரணியில, கிராமத்துல. எந்த விதமான பாலியல் துன்புறுத்தல் வன்முறைகள் அந்த காலத்துல ஊரு பிரச்சனை கூட இல்லைங்க. 12வது மாடியில கொக்கியை போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கு, 10வது நிமிஷம் யூடியூப்ல வந்துருது. இதான் வளர்ச்சி, இதாங்க வளர்ச்சி. நம்மளுடைய தன்மானத்தை, சுயமரியாதையை, மானத்தை வாங்கக்கூடிய இந்த நாகரிக வளர்ச்சி இன்னைக்கு தேவையில்லை. கிராமங்களில் இன்னும் அந்த கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கீங்க. பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருந்தீங்கம்மா. என் மக மாதிரி ஒரு பாப்பா உட்காந்துருந்துச்சு, போயிருச்சு. ரொம்ப பேர் எல்லார் வீட்லயுமா பொம்பளை பிள்ளை இருக்கும், 2 பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், சில பேருக்கு ஆணொன்னு பொண்ணு இருக்கும். எல்லார் வீட்லயும் 2 பொம்பளை பிள்ளை இருந்தா சொல்லுவாங்க, என்ன 2 பொண்ணா, என்ன போங்க வாரிசுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்ககிட்ட சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு சொல்றேன், ஆண் குழந்தை என்பது வாரிசு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆண் குழந்தை என்பது வாரிசு, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெண் குழந்தை என்பது பரிசு. அது அந்த முத்துமாரியம்மனால் வழங்கப்பட்ட பரிசு. இருக்கும் போதே பொம்பளை பிள்ளைகளை கொண்டாடி இந்த காலத்துல சொல்றேன், அந்த காலத்துல அப்படி இல்லை. ஏன் அந்த காலத்துல அப்படி இல்லைன்னு சொல்றேன்னா, இது உங்களுக்கு தெரிந்த செய்திதான், நீங்க எல்லாருமே அறிஞ்ச செய்திதான். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் ஒரு மனுஷன், செல்லத்துறை என்கிற முதியவர், தன் மகள்
சுந்தராம்பாளுக்காக வம்பன் நாள் ரோட்ல இருந்து கிளம்பி நம்மம்பட்டிக்கு பொங்க சீர் கொடுக்க ஒரு மனிதன் வந்து இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்றால் தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் வேற எங்கே இல்லைங்க, இங்கதான் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சி, வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் போட்டுக்கிட்டு இருக்கானே, எல்லா இடத்துலயும் சொல்லிருக்கான். நேத்து ஒருத்தர் சொல்லிட்டு வந்தேன் டிவியில இருக்கவட்ட, இந்த போட்டிருக்கீங்களே உங்க டிவியில, இந்த ஊருக்கு தான் நான் பட்டிமன்றம் பேச போறேன் நாளைக்கு. வேற எங்க சார் இருக்கு? பண்பாடு, கலாச்சாரம், வளர்ச்சி என்பது அணிந்திருப்பு ஆடையில் இல்ல, அணிந்திருப்பு ஆடையில் இல்ல, நம்ம வச்சிருக்க வாகனத்தில் இல்லைங்க. நமது பண்பாட்டை 50 ஆண்டு 60 ஆண்டு பாரம்பரியத்தை இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருப்பது அன்றைய தலைமுறை, அன்னைக்கு இருந்த வயல்வெளி கால மக்கள் தானே. நினைச்சிருந்தா அந்த பையன் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ என்ன கொண்டாந்து பசங்க இன்னைக்கு இருக்கிற பசங்களை கூட சீர் கொடுக்க சொல்லுங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அக்காட்ட கொடுத்துட்டு வந்துருன்னா நேரா போய் செம்படி நாளோட லெப்ட் திரும்பி போயிருவான், சீர் கடைசி வரைக்கும் போய் சேராது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்னைக்கு இருந்தவர்கள் மனிதராக இருந்தாங்க, குடும்பம் குடும்பமா இருந்துச்சு, வீடு வீடா இருந்துச்சு, மனுஷனா இருந்தான். இன்னைக்கு எல்லாமே அப்படியே மாறிடுச்சுங்க. அன்னை ஊற்றிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டார் 10 கண்ணில் வழி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் ஆண்டும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவின் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருக்கக்கூடிய விழா குழுவினர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, நல்ல தலைப்பை கொடுத்ததற்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து, ஒரு வரியில் தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்றால், இந்த காலத்தில் நிறைய இருக்கு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இன்னும் என்னென்னமோ நம்ம வாயில நுழையாத பேர்லாம் கணினி யுகத்தின் வளர்ச்சி, நாகரிகத்தின் வளர்ச்சி இன்றைய காலத்தில், இந்த வாட்ஸ்அப் காலத்தில் நிறைய இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் தான் நிறைவு இருந்தது. அந்த நிறைவான காலம் வயல்வெளி காலமே, வயல்வெளி காலமே, வயல்வெளி காலமே என்ற நல்ல தீர்ப்பை இந்த மேடைகளை வழங்கி, வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரிங்கு கட்டி வைத்து கொடுத்தது, உருக்கு காடு பற்றி இழைத்த கூட்டமோ இடின்றி வாசலில் தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்ற கேள்வி நாளை நல்லபடி எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்னிடம் தானும் கூடட்டும் ஆனந்தம் பாடட்டும் அழக கீதம் உண்டு போராடு வணக்கமும் வையகமும் ஜெய் உண்டு ஜெய் உண்டு நஞ்சை உண்டு பொங்கிச்சரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இன்னும் பாடவில்லை என்ற பாரதத்தின் சொத்து சென்ற தீரவில்லை. நீதிக்கொரு கட்சி உண்டு, ஜாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. நிம்மதியாட ஒரு நாடு இல்லை, இதை நாடா யாரும் போடா நாடா யாரும் போடா என்று சொல்லி தமிழர் பண்பாட்டை போற்றிய காலம் வயல்வெளி காலம்தான். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய விழா குழுவினர் அனைவருக்கும், நல்ல ஆடியோ, நல்ல இசைக்கலைஞர், நல்ல பேச்சாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, நீட்டி படுத்தால் இந்த உலக உருண்டையில் நீங்கள் தான் பூமத்திய ரேகை, நீங்கள் போட்டுக் கொடுக்கும் பாதையில் இந்த பூமி பந்து வளம் வரட்டும். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உங்கள் கைகளில் உலகம் சுரண்டு வரும் என்று சொல்லி, எதிர்க்க துணிந்தால் தமிழ் வீழும், எதிர்க்க துணிந்தால் தமிழ் வீழும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். நிச்சயம் ஒரு நாள் உலகை தமிழால் ஆளுவோம். வாய்ப்புக்கு நன்றி, நல் வணக்கம்.